ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கர்ணநாதனை நீங்கள் எளிமையாக இயக்கிறதுக்கு என்னால் எவ்வளவு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசித்து இறைவன் அருளால், என் தாய் முத்தாரம்மன் அருளால் உங்களுக்கு நிறைய எளிமையான விஷயங்கள் கொடுத்துட்ருக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தா என்ன வீடியோ பார்க்குறீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? சரி, இப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊர் அருகில், உங்கள் ஊர் அருகில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கோவில் கட்டும்போது அந்த கோவில் கட்டுமான பணிக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா உங்களுடைய கர்ணநாதனை சிறப்பாக இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, இதில் கர்ணநாதன் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6, 8 பாதகம், மாரகம் அப்படி இப்படி நீங்கள் எதையுமே நீங்கள் போட்டு யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பொருள் முழுசாக வாங்கி கொடுத்தாலுமே அந்த பொருள் கண்டிப்பாக அந்த கோவிலில் கட்டுமான பணிக்கு தேவைப்படும் போது அதை உடச்சி வெட்டி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் அல்ல. சரி, 6, 8 சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மிகுந்த யோகமாக இருக்கும். யோகமாக இருக்கிறவங்களுக்கு இது பாதகமாக அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு முழுசாக தான் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க தேவைக்கு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த கோவில் இருக்கும் வரை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் காலம் ஃபுல்லாக இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா, இன்றைக்கி காலையில் நான் வியாபாரத்துக்கு போகிற நேரங்களில் ஒரு கோவிலில் கட்டுப்பான பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. சடனாக எட்டி பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, சரி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ மக்கள் கொடுக்கலாமே, ரொம்ப தெளிவாக எளிமையாக கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த விஷயத்தை யோசித்தேன். சரி, கொடுக்குற விஷயமா கொடுக்குறோம், நல்ல விஷயமா தெளிவாக ஈஸியாக கொடுக்கலாமே, அது மூலமாக எங்கள் காலம் ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கலாமே அப்படிங்கிறக்காக அந்த யோசனை. சரிங்களா? சரி, உங்கள் கர்ணநாதன் உங்கள் ராசிக்கு 6, 8 பாதகம், மாரகம் அப்படின்னு எங்கே இருந்தாலும், யோகமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இந்த விஷயத்தை செய்யலாம். அடுத்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கருணாதன் ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஆண் ராசி பெண் ராசி எப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதாவது மேசம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, துலாம் ஆண் ராசி, விருச்சகம் பெண் ராசி, தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய கர்ணநாதன் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் ஊர் அருகில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் வேலை நடந்துகிட்டு இருக்குது, அல்ல கோவில் ஒரு கட்டுமான பணி ஏதோ நடக்குது, அதில் உங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முதல்ல 11 கரணம் என்னன்னு சொல்லிடுறேன். 11 கரணத்தில் முதல் கரணம் பவகரணம், பாவகரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், வணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்கணம் கரணம். அப்போ இந்த 11 கரணத்தை தெளிவாக 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன், நிறைய சொல்ல மாட்டேன். 2 பாயிண்ட்டு நீங்கள் எளிமையாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் உடனே கேட்கலாம், என்னப்பா கர்ணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறியா, என்னப்பா உனக்கு ஆச்சரியம், ஒரு கேள்வி வரலாம். என்னுடைய கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே பார்வர்டு பண்ணுறேன். அது உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். எனக்கு கரணம் கிம்ஸ்துக்கணம் கரணம். நான் என்னுடைய கர்ணநாதனை இந்த பின்னால் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிம்ஸ்துக்கிற கரணம் அப்படிங்கிறது புதன் பகவான். புதன்னா பச்சை இலையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா? மாயிலை தோரணம் கட்டியிருக்கிறேன். இப்படி எளிமையாக செய்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேனே தவிர 1 லட்சம் ரூபா பல லட்சம் செலவு பண்ணுற மாதிரி எந்த பரிகாரம் நான் சொல்கிறதில்ல. நான் அந்த பரிகாரத்தை நான் விரும்புகிறதும் அல்ல. சரிங்களா? கொடுக்குறது எளிமையாக இருக்கணும். ஏன்னா கஷ்டத்தில் தான் நம்மகிட்ட தேடி வர்றீங்க, அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் என் பொருள் செலவு ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே யோசிக்கிற ஆள். சரிங்களா? சரி, இந்த இடத்துல நான் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். சொல்கிற பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கர்ணநாதனை இயக்கி வாழ்க்கையை தோத்த நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அவங்க கர்ணநாதனை எளிமையாக இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு யோகமாக இருக்கும், அது தானாகவே அமைஞ்சிட்டு இருக்கும். சில பேருக்கு அவயோகமாக இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் ரேஸாக தூண்டி விட்டால் போதும் ஜெயிச்சிருவாங்க. அந்த தூண்டி விடுற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ரேஸாக தூண்டி விட்டால் நீங்கள் அதை கையில் நீங்கள் அதை பிடிச்சி அப்படி கரை ஏறிடலாம்ல, அதுக்குண்டான வேலையை தான் நான் எளிமையாக செஞ்சிட்ருக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்ணநாதன வரனால இந்த கரணத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஆண் ராசியில் இருந்தாலும் சரி பெண் ராசியில் இருந்தாலும் சரி,
சரி, ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்போ உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு காவல் தெய்வம், ஒரு முருகன் கோவில், ஒரு சிவன் கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செங்கல் வாங்கி கொடுங்க. செங்கல் எவ்வளோ வாங்கி கொடுக்கலாம்? முடிஞ்சால் ஒரு லோடு வாங்கி கொடுங்க, இல்லைனா 500 செங்கல் வாங்கி கொடுங்க, 1000 வாங்கி கொடுங்க, 200 வாங்கி கொடுங்க, 100 வாங்கி கொடுங்க. கடைசிக்கு ஒரு செங்கலாவது வாங்கி கொடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் போதும். எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, பெண் தெய்வமாக பெண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா காளியம்மன், மாரியம்மன், அம்பாள் தெய்வம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கோவிலில் வந்து கோவில் கட்டுமான பணி நடக்கிற நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த சொன்ன செங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுங்க. கருணாநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். சரி, இதில் நீங்கள் ஒன்று கேட்கலாம், கருணாநாதன் வந்து எனக்கு யோகமாக இருக்கிறாரு, செங்கல் வாங்கி கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 செங்கல் வாங்கி கொடுக்குறீங்க, 400 செங்கல் 450 செங்கல் கரெக்டாக வச்சு கட்டிடுவாங்க, எப்படியும் 4-5 செங்கல் உடையதான் செய்யும் அப்படின்னு கேட்கலாம். கோவிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதோட உங்கள் தோஷம் கழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கருணாநாதன் இயங்கிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம். பாலவக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன். எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ராகு பகவான் தானே உங்களுக்கு கரணாக வர்றாரு. அப்போ உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஆண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட கோவில், பெண் ராசியில் இருக்காருன்னா பெண் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோவில் வந்து ஒரு கட்டுப்பான பணி நடக்க அப்படின்னாச்சுன்னா ராகு அப்படின்னாலே கருங்கல். அப்போ கோவிலில் வந்து கட்டுப்பான பணி கண்டிப்பாக கருங்கல் கேட்பாங்கல்ல, அந்த கருங்கல் வந்து ஒரு லோடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு லோடு வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து நுழையும் போது வாசல் வருதுல்ல, கோயில் நுழையும் போது கோயிலுக்குள் வாசலில் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நுழையிறோம்ல, அந்த ராஜ நிலைன்னு சொல்லோம்ல, அந்த இடங்களில் வந்து கோவிலுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்குண்டான செலவு நீங்கள் கொடுங்க. அது ராகு பகவான் இயங்குகிற இடம் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்க. அதே கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, வெள்ளம் முடிஞ்சது, திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவுகளை நீங்கள் கொடுங்க. என்ன செலவு பண்ணலாம்? ஒரு 501 திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா 501 செலவு பண்ண முடியுமா? ஒரு 11 விளக்குக்கு உண்டான காசு கொடுங்க. இப்படி நீங்கள் அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவு பண்ணும்போதும் உங்களுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவலவம் கரணம். இந்த கவலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன். ஏன்னு கேட்டால் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கருணாநாதன் வந்து யாரும் தான் சனி பகவான் வர்றாரு. அப்போ சனி பகவான் அப்படின்னாலே இரும்பு. அப்போ கோவில் வந்து கட்டட வேலை நடக்குது, கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு உண்டான இரும்பு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். காங்கிரீட்டுக்கு போடக்குண்டான இரும்பு கம்பிகள், சிமெண்ட், இதெல்லாமே சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து அங்கே வேலை செய்கிற அன்பர்களுக்கு, முடியாதவங்க அன்பர்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, வேலை செய்கிற அன்பர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கருணாநாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்திற்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாநாதன் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் அழகாக செய்யக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்போ அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டிட்டு இருக்கிறாங்க, கோவிலை சுற்றி அழகுபடுத்தணும்ல, பெயிண்டிங் வேலைலாம், அதுக்கு உண்டான செலவுகள் நீ கொடுக்கலாம் நிறையா காசு இருக்கும்போது. இல்லைன்னா 1 லிட்டர் பெயிண்டாக வாங்கி கொடுங்க போதும். என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பாக கருணாநாதன் செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற பெண்கள். அந்த கோவிலில் வந்து சிற்பிகள் 10 பேருக்கு 15 பேர் வேலை செஞ்சாலும் கோவிலில் வந்து கட்டுமான பணிக்கு வந்து பெண்கள் வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். தண்ணீர் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கரணம் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். இந்த சந்திரன் அப்படிங்கிற வந்து எல்லா இடத்துலையும் மிக மிக முக்கியமாக இருப்பார். ஏன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தண்ணிலாம் முடியாது. அப்போ ஒரு கோவில் வேலை செய்கிறாங்க, தண்ணி தேவைப்படுது, தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு உண்டான ட்ரம் வாங்கி கொடுக்குறது, தண்ணி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு. சரி, அது மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தினசரி ஒரு 2 பேருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சந்திரனை வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாச்சுன்னா அந்த கோவிலில் தண்ணீர் தொட்டி அமைச்சு கொடுக்கறது. அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டியாச்சு, கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீர் எடுக்கணும், அதுக்கு வந்து வெளியே இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணி தர சொல்கிறாங்க. அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம். சிண்டாக்ஸ் டேங்க் வச்சிங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும். சிண்டாக்ஸ் டேங்க் வச்சு நீங்கள் அதில் தண்ணி பிடிக்கிறதுக்கு உண்டான சூழல் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷப ராசியில் வந்து சந்திர பகவான் உச்சமாகிறாருல, அந்த உச்ச நிலையை உங்கள் சந்திரன் அடைவார்.
உங்கள் கரணநாதன். அப்போ என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி அடையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வைக்கிற கரணநாதன் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து கோயில் கோபுரத்துக்கு ஈக்குவலாக மேலே உயரம் வந்துடும். உயரம் வச்சா தான் உங்களுக்கு சின்ன தண்ணி பிடிக்க முடியும். அப்போ உயரமாக வைக்கணும். உங்கள் கரணநாதனை வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். வணிசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரிய பகவான் வந்து எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கமிட்டி நிர்வாகிகளாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கமிட்டி நிர்வாகிகளுக்கு வந்து ஏதாவது அவசர தேவைகள், சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கோவிலில் வந்து சிற்பிகள் வேலை செய்யும்போது வந்து இருட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் டீப்ளேட் சம்மந்தப்பட்ட டீப்ளேட் வாங்கி போட்டு அந்த வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா கரணம் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறத வந்து தலைமை மொட்டை மாடி சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம் சூரியன். அப்போ கோவிலில் வந்து கோவில் கோபுர கலசம் வைக்கிறாங்களா, 3, 5, 7 வைக்கிறாங்கல்ல, இந்த கலசத்தில் வந்து உங்கள் பங்கு இருந்தால் ரொம்ப சிறப்பு. கலசத்தை வைக்கிறதுக்கு உண்டான அந்த கலசத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரி, கலசம் அமௌண்ட்டு செலவு நிறையா வரும். கலசத்துக்குள்ளே போடக்கூடிய நவதானியங்கள், அந்த கலசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கோயில் கோபுரத்துக்கு மேலே என்னென்ன விஷயம் செய்கிறாங்களோ அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப சிறப்பு. சரி, செங்கலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சிகப்பு நிறம் சம்மந்தப்பட்ட சூரியன் தானே, செங்கலும் வாங்கி கொடுக்கலாம். எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம். பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது. கேது பகவானுக்கு அங்கே என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கலாம். கேது பகவான் தானே முக்கியமான வேலை அங்கேயே இருக்குது. ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து எதையுமே வந்து துண்டிச்சு போடுற கிரகம். ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் முதல்ல கேது பகவான் தாண்டி தான் உள்ளே போகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? படிக்கட்டே கேது பகவான் தானே. அப்போ கோவிலில் வந்து இப்போ படிக்கட்டு அமைக்கிறாங்க, படிக்கிற கருங்கல் அமைச்சாலும் சரி, செங்கல் அமைச்சாலும் சரி, எப்படி அமைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம். பொருளை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கும்போது மேலே சிற்பிலாம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஏணி கேட்பாங்க, ஏணி வாங்கி கொடுக்கலாம். ஏணி அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் எடுக்கலாம், அதே சமயத்தில் கேதுக்கும் எடுக்கலாம். அப்போ ராகு சம்மந்தப்பட்டாலும் ஏணி வாங்கி கொடுக்கலாம். ஏணி வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பு. ஏணி வாங்கி கொடுக்க முடியாத அன்பர்கள் வந்து அந்த ஏணி இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு சிவாச்சாரியர்கள்லாம் மேலே ஏறி போகிறாங்கல்ல, படிக்கட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க, மூங்கில கட் பண்ணி கட்டிப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ண மூங்கில கட்டுறதுக்கு உண்டான கயிறு வாங்கி கொடுங்க போதும். மிக சிறப்பாக செயல்படும் கேது பகவான். சரி, கையில் காசு நிறையா இருக்குது, அந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே நீங்களே அமைச்சு கொடுக்கலாம். மூங்கில் மரம் வாங்கி அது துண்டாக கட் பண்ணி நீங்களே கட்டி உங்கள் செலவில் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கரணம் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகுனி கரணம், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து சதுர்பாதம் கரணம். இந்த சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த இடத்துல வந்து கோவில் கருவறைக்கு உள்ள உங்களால் வந்து என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. கருவறைக்குள்ள தெய்வங்கள் தெய்வத்தை வந்து கற்ப கிரகத்தில் வந்து நிறுத்துறதுக்கு உண்டான என்னென்ன பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் கேட்குறாங்களோ அதை உங்களால் நீங்கள் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப 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 யோகம். ஒரு இறைவனுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வீங்களோ, அதை செய்யும்போது உங்கள் கருணாநாதன் வந்து எப்படி இருப்பார்? பட்டை கிளப்புவார். நீங்கள் நெல்லுனால் நிற்காது அந்த அளவுக்கு தொழிலாம் லாபங்கள் பட்டை கிளப்பிட்டு போகும். சிறப்பாக இருக்கும். ஏன்னா கோவில் கருவறைக்குள்ளே வந்து தெய்வங்கள் நிலைநிறுத்த இடத்துக்கு உண்டான செலவு, பீடம் அமைக்கிறது, பீடத்துக்கு கீழே உள்ள என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை சம்மந்தமாக நீங்கள் கேட்டு அதுக்கு உண்டான பொருள் செலவு கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். சரிங்களா? குரு அப்படிங்கிறது கருவறைக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க. கருவறைக்குள்ளே டிசைன் பண்ணுறது, கருவறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனைத்துமே நீங்கள் சிறப்பாக செய்யலாம். குரு பகவான் சிறப்பாக உங்களுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். நாகவம் கரணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நாகவம் கரணம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒரே கணக்கு தான் நீங்கள் பார்த்துக்குங்க. இதிலே வந்து சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு அப்படிங்கிறத வந்து பணம் கொடுத்தும் உதவலாம். சரிங்களா? பணம் கொடுத்தும் உதவலாம். அல்லது அந்த இறைவனுக்கு வந்து அந்த இறைவனை நிலைநிறுத்துகிற இடங்கள்ல வந்து உள்ள வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா உங்கள் கையால் வந்து நீங்கள் ஒரு கிராம் 2 கிராம் 1 பவுன் இவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கொடுத்து வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாநாதன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்வார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துக்கலம் கரணம். இந்த கிம்ஸ்துக்கலம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வர்றாரு. சரி, புதன் பகவான் வந்து எப்படி கணக்கெடுக்கிறது? புதன் அப்படின்னாலே எல்லாம் பச்சை நிறம் சம்மந்தப்பட்ட விஷயம். புதன் அப்படின்னாலே வந்து காலதேவனுக்கு 6, உங்கள் ராசிக்கு காலதேவனுக்கு 6, காலதேவனுக்கு 3. அப்போ அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற நேரங்களில் வந்து பத்திரிகை அடித்து கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட பத்திரிகை சம்மந்தப்பட்டதை அடித்து ஊராக கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, கும்பாபிஷேக திருவிழா நோட்டீஸ், கோவில் கட்டடம் சம்மந்தப்பட்ட நோட்டீஸ், இப்படி நோட்டீஸ் சம்மந்தப்பட்ட உங்கள் செலவில் அடிச்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ இது இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுக்கலாம். அப்போ அந்த கோவில்களில் வந்து ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்ட விஷயம். அதே சமயத்தில் வந்து ட்ரம்ஸ் கோவிலில் வந்து கோவில் கருவறைக்குள்ளே இருக்கிறது குரு பகவான் ஆதிக்கம்,
கருவறையை விட்டு நம்ம நின்று வெளியே நின்று கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஹால் மாதிரி செயல்படும் கோவிலில். ஹால் அப்படின்னாலே புதன். அந்த இடத்துல வந்து இறைவனுக்கு வந்து பூஜை நேரங்களில் வந்து போடுவாங்கள்ல இசைக்கருவி, ட்ரம்ஸ், அது ஒன்று நீங்கள் கரண்டில் செட் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அது இயங்கிக்கிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என் தெய்வத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். இப்போ இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் உள்ளூர் கோயில் அம்மன் கோவிலில் வந்து நான் எதாச்சியாக நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன். கோயிலில் பூஜை போடுற நேரங்களில் வந்து இதை யூஸ் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கொடுத்த நாளில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. யதார்த்தமாக செஞ்ச விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து சரியாகவே செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஜாதகம் யோகம் அப்படிங்கும் போது அது சரியாக வழிநடத்தி போயிட்டே இருக்கும். அதை யோசித்து வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து இது பத்திரை காலத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கேது பகவான் அப்படின்னாலே மணி, கோவிலில் அடிக்கிற பெரிய ஆலய மணி உள்பட, சரிங்களா, ஆலய மணி உள்பட கோவில் கருவறைக்குள் அடிக்கிற கை மணி உள்பட எல்லா பொருளும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மணி அப்படின்னாலே கேது நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாநாதன் வந்து அங்கே டெய்லி இயங்கிக்கிட்டே இருப்பார். அவர் அங்கே ஏங்க என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை உச்சி நோக்கியே நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எல்லா அளவு மாற்றம் கிடையாது, சூப்பராக வேலை செய்யும். அடுத்து புதனுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் சிறப்பு, ஓகே. கோவிலில் வந்து வாசலில் வந்து கோவிலுக்கு திருவிழா அந்த கட்டட வேலை முடிஞ்சவொடனே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, வருஷாந்திரம் கும்பிடுவாங்கள்ல, வருஷத்துக்கு ஒரு ஆண்டில் கும்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா கோவிலை சுற்றி வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது, பச்சை இலை சம்மந்தப்பட்டவங்க தான் ஈஸியாக இருக்குது. பச்சை இலையை சம்மந்தப்பட்டது கோவிலை சுற்றி கட்டுறது, கோவிலில் வாழை மரம் கட்டுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து இடம் நிறைய இருக்குன்னா கோவிலை சுற்றி வந்து பச்சை நிறத்தில் வளர்கிற மரஞ்செடிகளை வைக்கலாம். மரங்கள் அந்த கோவிலுக்குள்ள அரச மரம் வைக்கிறது, அரச மரம், தென்னை மரம், இந்த மாதிரி மரங்கள் பச்சை பசேல்னு உருவாகிற மரங்கள் கோவிலை அழகுபடுத்துறதுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் கருணாதரன் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பார். இப்படி கருணாதரன் வந்து சிறப்பாக செயல்படும்போது என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நோக்கியும் எல்லை இல்லாத உச்சத்தை நோக்கியுமே நகரும். நம்ம இந்த ஒரு விஷயம் இப்போ இந்த கோவில்களில் கட்டுற இடங்களில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் கோவிலில் வந்து சில இடங்களில் வந்து இடித்து சில வேலைகள் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்கள் பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கருணாநாதன் வந்து நீங்கள் அன்னாடி இயக்கங்கிற அவசியம் இல்லை, அதுவே இயங்கிக்கிட்டே இருக்கும். அது ஏங்க என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத உச்சத்தை நோக்கி கண்டிப்பாக அடையும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ 11 கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் கருணாநாதனை வந்து நீங்கள் இப்படி எளிமையாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி நான் இன்னும் யோசிக்கிறேன். நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து என்னென்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் யோசித்து என் தாய் முத்தாரம்மன் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பரிகாரம் கொடுத்துட்ருக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஒரே எண்ணம் அதுதான். பார்க்குறவங்க ஒரு 500 பேர் பார்க்குறீங்களா, 2 பேராவது அந்த பரிகாரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அது வந்து எனக்கு புண்ணியம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.